Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பெரும்பான்மையை நிரூபித்த விஜய் வாழ்த்தும் விமர்சனமும் சொல்வது என்ன என்றுதான் இன்னைக்கு நாம் பேச இருக்கிறோம். வாழ்த்துக்கள் சரி, விமர்சனம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பான்மையை நிரூபித்திற்கு பலரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விமர்சனம் கடுமையாக ஒரு பக்கம் வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் திமுகவினுடைய தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்று விமர்சனம் கடுமையாக இருக்குது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் தன்னுடைய ஆட்சிக்கான நம்பிக்கையை கோரினார் விஜய். அதற்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்திருக்கார்கள். எதிராக 22 பேர், நடுநிலை பாஜக பாமக என்று 5 பேர். திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. 2 அணிகளாக நின்று தங்களுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் அதிமுக. இந்த ஆட்சிக்கு ஆதரவு என்று 25 பேர். CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் அப்படின்னு நிறைய ஒரு பட்டியல், 25 பேர். அதே பக்கம் எடப்பாடி பழனிசாமி, தளவாய் சுந்தரம், OS மணியன் என்று 22 பேர் இந்த ஆட்சிக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கார்கள். சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பெல்லாம் முடிஞ்சு அறிவிச்சிட்டாங்க, நன்றியெல்லாம் முடிஞ்சு அதுக்கு சட்டப்பேரவைக்கு பிறகு வெளியில் வந்தாக்கா மறுபடியும் CV சண்முகம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, இந்த பக்கம் EPS தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு என்று அடுத்தடுத்து 2 பேரும் ஒரு பக்கம் விமர்சனத்தை கடுமையாக முன்வைக்கிறாங்க. CV சண்முகம் சொன்னது திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் அதிமுகவோட நோக்கம், அதுதான் தாவேக்காவோட நோக்கம். 2 நோக்கம் ஒன்றா இருக்குது. நாங்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் இந்த திமுக எதிர்ப்பிலே உருவாக்கப்பட்ட அதிமுக திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றது, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு CV சண்முகம் சொல்கிறார். அப்படி நாங்கள் எதுவும் ஆட்சி அமைக்கலாம் முயலலை, பதவிக்காக அவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னு EPS தரப்பு சொல்லுது. அதற்கு பிறகு சசிகலா செய்தியாளர் சந்தித்து இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நல்ல அறிகுறிகள் வருது, எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு கடல் போல் அதிமுக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. SP வேலுமணி செய்தியாளரிடம் சொல்கின்ற பொழுது, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் தொடங்கின இடத்துக்கா மறுபடியும் அதிமுகவில் இப்படி ஒரு பிரச்சனையா, என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி தான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. விஜய் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றுட்டார், ஆட்சி தொடருது. ஆனால் அதிமுகவில் மீண்டும் 2016, 2022 காலகட்ட காட்சிகள் மீண்டும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. என்ன ஆக போகிறது அதிமுகங்கிற கேள்வியும் விழுகிறது. பாக்கி உங்களிடமிருந்தே தொடங்கலாம் என்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதுக்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் ஸ்டாலினை வாழ்த்துகிறேன். ஆனால் குதிரை பேரம் என்ற பிரச்சனையை 2 நாட்களுக்கு முன் விஜய் அந்த ஸ்டாலின் ஜோசப்னு சொன்னதுனால அந்த மன்னிக்கணும் ஜோசப் விஜய் அவர் வாழ்த்துக்கிறேன். அவர் ஜோசப் ஸ்டாலினாக இருக்கக்கூடாதுங்கிறதையும் சுட்டி காட்டுகிறேன். அதுக்காக தான் அந்த வார்த்தை வந்து நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த குதிரை பேரம்ன்ற ஒரு பிரச்சனை, அது வந்து 2 நாட்களுக்கு முன்பே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எழுப்பியிருக்கார். அதுக்கு அப்போதே அவர் விளக்கம் அளித்திருக்கலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த சட்டப்பேரவையில் பிரேமலதா அவர்கள் எழுப்பின பிறகு மற்றவர்கள் கூட எழுப்பினார்களா தெரியல, அதுக்கு பிறகுதான் விளக்கம் சொல்ற வரவேற்கிறோம். இது எனக்கு வந்து அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருப்பாங்களான்னு எனக்கும் முழுக்க நம்பிக்கை கிடையாது. ஆனால் தெளிவுபடுத்தணும்ல, நான் இது நாங்கள் இந்த கட்சியை அணுகினோம், ஆதரவு கேட்டோம், இந்த கட்சி எல்லாம் பற்றி பேசவே இல்லை, அவங்களா வந்தாங்க எல்லாம் சொல்லலாம். ஒரு வெளிப்படையாக இருந்ததுன்னு வச்சுக்கலேன். வி எக்ஸ்பெக்ட் அன் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் ஃப்ரம் விஜய். அப்படி இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை உள்ள அறிவிப்புகளாக இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காரு. நாம் என்ன சொல்கிறோம்னா, இவர்களை ஆதரிக்க சில கட்சிகளை அணுகினாங்க, அதெல்லாம் ஜனநாயகத்தில் இயல்பு. விசிக முதல்ல காங்கிரஸ் ஆதரிச்சு அந்த கூட்டணியில் இடம் பெற்று போச்சு. விடுதலை சிறுத்தைகளை கடைசி சந்தித்தார்கள், ஆதரவு கேட்டார்கள், வந்தார்கள், முடிஞ்சு போச்சு. எல்லா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கடைசியாக வந்து விசிக எல்லாம் ஆதரவு இவரை அவருடைய ஃபீலர் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அவர்கள் ஆதரவு கிடையாது வந்து எல்லாம் கொடுத்து ஆளுநர் எல்லாமே கிளியராக இருந்தது. கடைசியாக நம்ம அமமுக பற்றி ஒரு சர்ச்சை வந்து இல்லை, காரில் போனது, வீடியோ எடுத்தது, முகத்தை மூடினார், இது மாதிரி ஊடகத்தில் பல செய்திகள். டிடிவி தினகரன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அருகில் இருந்த காமராஜ் சொன்னார், என்ன யாரும் அணுகவும் இல்லை, இவர் சொன்னதை அந்த இடத்துல அவர் மறுத்தார். இன்னைக்கு அவர் நீக்கப்பட்டிருக்கார். அவர் சொல்ல மட்டும் போறாரு, அவர் அப்படித்தான் தன்னை டிபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக டிடிவி தினகரன் பக்கத்தில் இருக்கும்போது நிச்சயமா அதை மறுக்க மாட்டாரு. ஆனா தினகரன் சொன்ன கருத்துக்கு மாறாவே அங்க சொன்னார், என்ன யாரும் தாவேக்கல வந்து அணுகல அப்படின்னு அப்பயே சொன்னார். அந்த இடத்துலயே
காமராஜ் சொன்னார். அது காமராஜ் சொன்னார் சார். இவங்களும் சொல்லலாம், சொல்லியிருந்தா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பார்த்து ஓகே ஃபினிஷ், அதோட இஷ்யூ முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு இன்றைக்கு சொன்னாங்க குதிரை பேரத்தில் அவங்க ஈடுபட மாட்டோம்னு 19 பதில் சொல்லியிருக்காங்க. குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசு ஒரு இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காரு விஜய் நேரடியாக 2 தினங்களுக்கு முன்பே கூட குதிரை பேரத்துக்கு நாங்கள் ஈடுபடலைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது பொது இஷ்யூ இல்லாமல் இதுதான் எங்களுக்கு இன்னென்ன கட்சிகள் ஆதரவு அளிச்சனன்னு ஆளுநர்கிட்ட நம்பரை காமிச்சு ஆட்சி அமைச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். கூடவே மக்கள் பொதுவெளியில் எங்களுக்கு இவர்கள் ஆதரித்தாங்க, இதை அடுத்து இன்னும் சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு கருத்தை சொல்றதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சட்டப்பேரவை குழப்பத்துகள், இவ்வளோ குழப்பத்தில் யார் ஆதரிக்கிறாங்க, இல்லை இந்த கட்சி அதிமுக ஆதரிக்குதா இல்லையா, ஏகப்பட்ட குழப்பங்கள். இது இட் லீட்ஸ் டு ஆல் கன்ஃபியூஷன். டிஎம்கே டெஃபரெண்டாக அவங்க தாவேக்காக்கு இதில் தான் வாக்களிப்பாங்க, தெளிவு. அப்புறம் டிஎம்கே சார்ந்த அந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சிக்கு அல்லாமல் மற்றவங்களும் இப்படி தான் எடுப்பாங்க தெரியும். பாஜக இந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க தெரியும், பாமக இந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க, தேமுதிக இந்த ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருக்கிற இதில் வந்து அமமுக ஒரே ஒரு ஆள். அவர் நேற்றைய தினம் வந்து நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, இல்லை டிடிவி தினகரனில் ஒரு சின்ன பிழை இருக்கிறது நினைக்கிறேன். நேற்று அவர் பேசும்போது சம்பிரதாயத்துக்காக ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகரை வாழ்த்துக்கிறார். அதோடு விட்டுருக்கலாம். மூத்த அரசியல் தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எதை சொல்லிட்டு பாராட்டி முதலமைச்சரை பாராட்டுறது தப்பு கிடையாது. முதலமைச்சரை பார்த்துக்கணும், அங்கே உங்களுக்கு ஆதரவு தருகிறோம்ன்றது இல்லை, அதுதான் ஒரு சிக்கல். நேற்றே சொல்லிட்டார். ஆனால் இவர் வந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரை அழைத்து கண்டிச்சிருக்கலாம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது, இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சரி அவர் விட்ரா பண்ணிக்கலாம், சைலண்ட்டாக இருந்துக்கலாம், இன்றைக்கி வந்து சம்பிரதாயமாக அவர் பேசியிருக்கலாம், முடிஞ்சிருக்கும். ஆனால் மாறாக கட்சியை விட்டு நீக்கிட்டார். அவசரம் அது கட்சி விவகாரத்தில் நம்ம போக விரும்பலை. அது இன்னும் ட்ரிகர் ஆகுது இன்னும் பல்வேறு விஷயங்கள். அப்போ டிடிவி தினகரனுக்கு தெரியாமலே காமராஜ் இந்த முடிவு எடுத்தாரா, அவரை நிஜமாகவே அவங்க கடத்திட்டு போகிறாங்களோ, ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு இன்னும் இடியாப்பா சிக்கலாக போச்சு. இடியாப்பா நூடுல்ஸு எல்லாம் சேர்ந்து போச்சு. ஆகையினால இந்த குழப்பங்களை தவிர்த்துருக்கலாம். இல்லை, இது ஒரு தினகரன் வந்து காமராஜுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டார், நீங்கள் உங்கள் சுதந்திரமாக செயல்படுங்கிறது தான் அந்த நீக்கத்தின் மூலமாக சொல்லியிருக்கதாவது நம்ம எடுத்துக்கலாம்ல. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செயல்படுங்க. அப்போது தினகரன் வந்து 2 விஷயம் இருக்குது. தினகரன் இதில் உடன்படலை, அல்லது மறைமுகமாக உடன்பட்டார், 2 வரும். உடன்படலைன்னு கூப்பிட்டு காமராஜ் நீங்கள் நாளைக்கு வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை உடன்படுகிறார், அதாவது மறைமுகமாக சொல்லியிருக்கலாம். 2 பண்ணலை, அதுதான் சிக்கல். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, அதெல்லாம் வந்து இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூஸு. 2வது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சி, ஒரு ஓட்டு 4 ஆட்சி தக்க வைக்கிறதோ அல்லது கவுறதோ ஒன்று அந்த பிரச்சனை இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு விஷயம், அனைத்து இந்திய அண்ணா அதிமுக அதில் தான் பெரிய சிக்கல் இருக்குது. சட்டபூர்வமாக சில சிக்கல்களை அந்த அணியினர் எதிர்கொள்ள போகிறார்கள். எப்படின்னா, மகாராஷ்டிராவில் 2023 அந்த தீர்ப்பு என்கிட்ட இருக்குது. தே மேட் இட் கிளியர், பார்ட்டி லீடர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கான ஒரு அதிகாரத்தை பற்றி இன்றைக்கு அப்பாவு கூட தொலைக்காட்சியில் நேர்காணல் அளித்தார். ஆனால் அவர் ஸ்பீக்கராக இருந்தபோது ஓபிஎஸ் விஷயத்தில், ஆனால் ஓபிஎஸ் விஷயத்தில் இருக்கைகள் மாற்றணும்னு கேட்டாங்கல்ல, அது அவர் முடிவெடுக்கலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அது ஸ்பீக்கர் தான் அல்டிமேட்டுன்னு சொல்லியிருக்காரு. பல தளங்கள்லேயும் நம்ம பல சட்டபூர்வமான விஷயங்களே பார்த்துருக்கோம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அதாவது the whip issued by the original political party linked to the party leadership or organization is binding on all party MLAs in the assembly. தெளிவு, கட்சி தலைமை, ஐயோ ஒரு கட்சியின் பிரதிநிதியாக அசம்பிளியோ மக்களவையில் வந்தீங்கன்னா, அந்த கட்சி இருக்கிற மூல கட்சி, பிரதான கட்சி, ஒரிஜினல் பார்ட்டி, அந்த தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அதையொட்டித்தான் அந்த சட்டப்பேரவை அல்லது மக்களவை உறுப்பினர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பது தெளிவாக 2023 மகாராஷ்டிரா தேர்தல், மகாராஷ்டிரா இதில் ஏற்பட்ட ஒரு சிக்கலுக்கு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் இன்று வரை, நாளைக்கு எப்படி இருக்குமோ அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் ஒரு லைன் எடுத்துக்கார். இந்த இடத்துல தான் சார் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு சிவி சண்முகம். பெரும்பான்மை உறுப்பினர்கள்
இங்க கட்சியிலேருந்து இபிஎஸ் சொன்னதையும் சபாநாயகர் அங்கீகரிக்கல, நாங்க கொடுத்ததையும் அங்கீகரிக்கல, 2 பேருமே அங்கீகரிக்கல. அப்ப கொறடா உத்தரவு யாரையும் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இது இல்ல இந்த பெரும்பான்மை விஷயத்தில் கூட தொடர்ந்து பேசலாம். அடுத்து நான் போயிட்டு திரும்ப court ruled that it is a political party, not legislative party, that is entitled to appoint the whip leader of the party சொல்லிட்டு அதிகமான இடங்கள் இருந்தா கூட ஸ்பிளிட் ஆகி வெளியே பிரிந்து போகிற ஒரு குழு கட்சி ரீதியாக ஒரு சட்டப்பேரவையில் பிளவுபட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்க அதிகபட்சமாக இருந்தாலும் கூட கட்சியினோட தலைமை தான் விப்ப சொல்லணும் அப்படின்னு இருக்கு. சரி, 2 பேருமே 2 தடவை தீர்ப்பு. சரி, சிவி சண்முகம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் திருப்பி இன்பதுரை தலைவர் சுந்தரமும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பார்ட்டியை குறுக்கிட்டீங்க, சொல்ல வந்தீங்க. இல்லை அது இந்த 5 பேர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட்கள் இருவர், விசிகார் வரும், காங்கிரஸ் கூட வச்சுக்கலாம். காங்கிரஸ் கூட முன்னாடியே தேர்தலுக்கு முன்பே இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஆனால் மற்ற 4 கட்சியுமே தேர்தல் சமயத்தில் தாவேக்கை கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த தாவேக்கா பாஜகவோட பி டீம் என்ற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஊடுருவிக்கிறதால பேசினவங்க திடீர்னு மனசு மாறி மனம் திரும்பி சொன்னதுதான் தாவேக்கா வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்னாரு. அப்படி இப்ப சொல்லிவிட்டு திருப்பி ஆதரவு கொடுக்குறீங்களா என்னன்னு கேட்டாலும் இப்பயும் சொல்றேன் அது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான் என்ன. ஆனா இங்க வந்து இது ஆதரவு கொடுக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமா பாஜக உள்ள வந்துரும். அதனால பாஜக பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்கல்ல, நீங்க மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது ஒண்ணும் புரியல. நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? திமுக கூட்டணியில. இப்ப யாருக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க? தாவேக்கா. அதாவது அந்த வாழப்பமா அந்த அதாங்க இது செந்தில் சொல்லுவார். சார் பார்வையை மாறணுமா சார்? பாக்கி சார் பார்வையை மாறணும். எப்படிங்க? திமுகனா நீங்க ஒரு பார்வையில தான் பேசணும். ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. திமுக ஒருவேளை அவையில் இருந்து தாவேக்காவுக்கு எதிராக வாக்குப்பதிவு செய்து, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிரான நிலை எடுத்தா கூட தாவேக்கா அரசு படிச்சிருக்கும். ஆமா, நம்பரை பொறுத்தவரை. அப்படி இருந்த சூழலையும் நீங்க ஏன் புறக்கணிந்தீங்க, வெளிநடப்பு பண்ணீங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. தாவேக்கா அரசை, விஜயை ஆதரிப்பதற்கு, இந்த அரசை ஆதரிப்பதற்கு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அதிமுகவில் ஒரு பகுதி, அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் போட்டி போடுறாங்களா? ஒரு பக்கம் வெளிநடப்புங்கிற பேர்ல ஆதரவு, ஒரு பக்கம் உள்ளே இருந்த ஒரு பாதி ஆதரவு. யாரு? ஒன்று திமுக தாவேக்கா அரசை ஆதரிக்க யாரா? அதிமுகவில் ஒரு பாதி, அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சி. ஆமா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக அறிவிச்சாங்க, அவர் நீக்கப்பட்டு. அது ஆமா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆமா, 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கா? இப்ப அதிமுகவிலிருந்து ஒரு அணியினர் 25 பேர் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அவர்கள் மீது நாளைக்கு கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படலாம். எனக்கு தெரியல அது என்ன எடுக்கிறாங்க. கட்சி